என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? ABCDEFG அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டிருப்போம். நாம இந்த வீடியோல என்ன ரெசிபி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ABC ஜூஸ் ரெசிபியை பத்தி தாங்க பேச போறோம். இந்த ABC ஜூஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிடாக்சிஃபை பண்ணக்கூடிய முக்கியமான லிக்விடுங்க. இது ஒரு மிராக்குலஸான ஹெல்த் ட்ரிங்க்குங்க. இந்த ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சைனால இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லங் கேன்சரை ட்ரீட் பண்றதுக்காக இது முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கும் கண்களுக்கும் பிரெயினுடைய ஃபங்க்ஷனுக்கும் லிவரை டிடாக்சிஃபை பண்றதுக்கும் பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கும் ஆர்பிசி ஹீமோகுளோபின் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த ABC ஜூஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. சரி, இந்த ஜூஸ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தமிழினி சமையலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்க. ABC ஜூஸ் ரெசிபிக்கு 2 கேரட், 2 பீட்ரூட், 1 ஆப்பிள், 1 லெமன், சிறிதளவு புதினா இலைகள், இவ்வளவு தாங்க இந்த ஒண்டர்ஃபுல்லான ஜூஸ் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ABC ஜூஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்திருக்கிறோம். இந்த ஆப்பிள் பாத்தீங்கன்னா விட்டமின் C ரிச்சான பொட்டாசியம், விட்டமின் K, A, E, B1, B2, B6 இதெல்லாம் ரிச்சான ஒரு ஃப்ரூட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாலிபீனால்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதே நேரத்தில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த ஆப்பிளை நம்ம ரெகுலராக ராவாகவே சாப்பிட்டோம்னா பற்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம ஜூஸாவும் எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிளில் நம்ம பீட்ரூட் எடுத்துருக்குறோங்க. இந்த பீட்ரூட் மெடிட்டேரியன் ரீஜனில் ஆரம்பத்தில் வளர்ந்துருக்குதுங்க. இன்னைக்கு சைனா, இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம பயன்படுத்துகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குதுங்க. இரும்பு சத்து நிறைஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டமின் A, விட்டமின் C, E, K எல்லாம் இருக்குதுங்க. அதிகமான ஃபோலிக் ஆசிட் இருக்குதுங்க. பிரெக்னண்டான விமன் இதை ரெகுலராக எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாவினாய்ட்ஸ் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க. குறிப்பாக பீட்டா சயனின் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பீட்ரூட்டில் நிறைஞ்சிருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட்டுங்க. இந்த கேரட் விட்டமின் A நிறைஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு வெஜிடபிளுங்க. இந்த வெஜிடபிள் எடுத்துக்கிறதுனால நமக்கு முக்கியமான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல் ப்ரொடெக்ஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். லங்ஸுக்கும் ரொம்ப நல்லது. கண் பார்வை ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு கேரட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்களில் விட்டமின் A குறைஞ்சதுன்னா ஜிராப்தால்மியா, அதாவதுங்க நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய்னு சொல்லுவோம், அது வந்துடும். கண்ணுடைய பார்வை குறைஞ்சு போயிடும். ஸோ அவ்வளவு முக்கியமானதுதான் இந்த கேரட்டுங்க. ABC ஜூஸ் போடுறதுக்கு நீங்கள் ஆப்பிளை சுத்தமாக தோலெல்லாம் நீக்கிட்டுங்க அதை சின்ன சின்ன பீசஸ்களாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ உங்களால் சின்ன சைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிளில் கேரட்டுங்க. கேரட்டையும் இதே மாதிரி தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துருங்க. இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் லியூட்டின், ஜியோசாந்தின் ரெண்டுமே இருக்குதுங்க. கண்களுக்கும் ரொம்ப நல்லது. குறிப்பாக ரெட்டினா லென்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த கேரட்டை நம்ம அல்வா செஞ்சோ இல்லை இந்த மாதிரி ஜூஸஸாவோ பொரியலாவோ ரெகுலராக எடுத்துக்கலாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க. இந்த பீட்ரூட் அந்த கலரே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனிமிக் கண்டிஷன் இருக்கும்போது ட்ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மருந்து அப்படின்னா இந்த பீட்ரூட் தாங்க. அதாவது ரத்த சோகை பிரச்சனையை குறைக்கிறது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்க. யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குதோ அவங்க பீட்ரூட்டை எடுத்துக்கணும். நமக்கு ரொம்ப டயர்டாக ஃபேட்டிக்காக ஃபீல் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாம். நம்மளுடைய லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கன்சீவாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இந்த பீட்ரூட் ரொம்ப நல்லதுங்க. இந்த ஏபிசி ஜூஸ் தயாரிக்க ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ லெமனையும் ஸ்குவீஸ் பண்ணி அதனுடைய ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டை விதை இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. இந்த ஏபிசி ஜூஸுக்கு தேவையான கேரட், பீட்ரூட், ஆப்பிள், லெமன் 2 வெஜிடபிள், 2 ஃப்ரூட்டு. இதில் விட்டமின் சி ரிச்சான சிட்ரிக் ஆசிட் நிறைஞ்ச லெமனையும் எடுத்திருக்கோம். மின்ட் லீவ்ஸையும் இதில் போட்டிருக்கோம். இந்த புதினா இலைகள் போடும்போது லெமன் சேர்த்தும் போது இந்த ஜூஸோட ஃப்ளேவர் அருமையாக இருக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஆப்பிள்ஸ்னுடைய பீசஸை முதல்ல போட்டுட்டு கேரட்னுடைய பீசஸை அடுத்ததாக போடுங்க. தேர்டாக நீங்கள் போட வேண்டியது பீட்ரூட்னுடைய பீசஸுங்க. இதில் தண்ணி மட்டும் சிறிதளவு சேர்த்தி கட்டாயம் சர்க்கரை போடாதீங்க. ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எந்த சுகரையும் சேர்த்தாம இதை அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் நீங்கள் இதை நல்லா அரைச்சி எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பிளெண்டரில் போட்டு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். இந்த திக்காக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜூஸ் பார்ட்டை என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு வடி வச்சு அந்த ஜூஸ்னுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் இதில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நிதானமாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே கீழால் இறங்கிரும். தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் மேலே தங்கிரும். இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துங்க. போதும், வேற எதையும் செய்யாதீங்க. சுகர் எக்காரணத்துக்கு கொண்டும் போட்டுறாதீங்க. கம்ப்ளீட்டாக நம்ம ஜூஸை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ்னுடைய எக்ஸ்ட்ராக்டை இதில் சேர்த்திருங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, லெமனும் அந்த ஜூஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடுங்க. சர்க்கரை இல்லாமையே அது குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஜூஸஸை இந்த அழகான ஒரு கிளாஸ் டம்ளரில் இப்போ குடிக்கிறதுக்கு மாற்றுங்க. இந்த மாதிரி அழகழகான கிளாஸ் டம்ளர்ஸில் நம்ம ஜூஸை ஃபில் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதை பார்த்த உடனே குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்ப்டை கொடுக்குங்க. தயவு செஞ்சு சர்க்கரையும் போடாதீங்க, ஐஸ் கியூப்ஸும் சேர்த்தாதீங்க. எதுவுமே இல்லாமலே இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு டைம் குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி அதிகமாக கிடைச்ச மாதிரி நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம பீரியட்ஸ் டைமில் எல்லாம் நமக்கு ஒரு சிவியர் பெயின் இருக்குது, அப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இந்த ஜூஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஜூஸுங்க. அதனால தான் இந்த ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் இதை ப்ரிஸ்கிரைபும் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி குடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் எல்லா நாளும் குடிக்கிற ஒரு ஹேபிட் வச்சுக்காதீங்க. இதை குடிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம், உடம்புக்கு நல்லது. அதிகமாக டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன செய்யுமா, ஆக்சலேட்டை ஃபார்ம் பண்ணும், கிட்னியில் ஸ்டோனை ஃபார்ம் பண்ண வைக்குங்களா. அதே நேரத்தில் நம்ம லிவர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல் அயான்ஸ் போய் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா அக்யூமுலேட் ஆகி லிவரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஜூஸை ரொம்ப வீக்காக அனிமிக்காக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காதுங்க. நீங்கள் பீட்ரூட்டையும் கேரட்டையும் பார்த்தீங்கன்னா பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறத விட, ஏன்னா நம்ம அப்படி சாப்பிடும்போது குறைவான அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஜூஸஸாக எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய நியூட்ரியன்ட் குறைஞ்ச இதுலேயே கிடைச்சிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் இது குக் பண்ணாமல் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெவி மீல்ஸ் சாப்பிடும்போது இந்த ஜூஸ் குடிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாதுங்க.
வெந்ததையும் வேகாததையும் சேர்த்தவே கூடாது. ஒவ்வொன்றுக்கும் அப்சார்ப்ஷன் ரேட் அப்படிங்கிறது பாடியில் வேரி ஆகும். கண்டிப்பாக ஜூஸ் அப்படிங்கிறது ஹெவி மீல்ஸ்க்கு முன்னாடி 1 hour 2 hourக்கு முன்னாடியாவது நம்ம எடுத்துக்கணும். அது இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா நல்ல நியூட்ரியன் ரிச்சான ஒரு ஜூஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் இதை குடித்த உடனே ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஹெவி மீல்ஸ் அப்போ இதை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை பார்க்குறதுக்கே ஒரு ரெட் ஒயினை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த ஏபிசி ஜூஸை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவுங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. மறுபடியும் சந்திப்போம். நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.